வெல்கம் டு அருள் வள்ளலார் டிவி அண்ட் மைக்ரோவேவ் அவன் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது பேனாசோனிக் 40 inches எல்இடி டிவி. மாடல் நம்பர் வந்து DH40L670DX. இதில் டிவியை பவர் ஆன் பண்ணால் ஸ்க்ரீன் வராது, blank ஸ்க்ரீனாக இருக்குது. பேக் லைட் எரியுது, நோ வீடியோ. இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம். தட்டும்போது பேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக தட்டணும், ரொம்ப தட்டக்கூடாது. மைல்டாக டச் பண்ணும்போது பேக் லைட் எரியுது தெரியுது. இப்போ டிவியை பிரித்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா டிஸ்பிளே சைடில் தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம டிஸ்பிளே சைடுக்கு வந்துடுறோம். டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கேலர் பிசிபி. இதில் பேசிக் சப்ளைலாம் செக் பண்ணுறோம். இதுதான் வந்து பூஸ்டிங் ஐசி. இந்த ஐசி தான் பூஸ்டிங் ஐசி. ஸோ இதுக்கு வரக்கூடிய பேசிக் சப்ளை எல்லாம் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது எல்லா சப்ளையுமே ஆப்சண்ட். ஸோ அதுக்கப்புறம் மற்ற காம்பனண்ட்லாம் செக் பண்ணும்போது கோல்டு செக்குக்கு ஓகே, பட் இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதனால் என்ன செஞ்சாச்சு, அந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நியூ ஐசி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் அந்த ஓல்டு ஐசி இதுதான் அந்த ஓல்டு ஐசி. இதில் எல்லாமே பின்ஸ்லாம் பேக் சைடில் தான் வரும். அந்த லெக்ஸ் எல்லாமே ஐசியோட லெக் எல்லாமே பேக் சைடில் தான் வரும். இந்த ஐசிக்கு பேர் வந்து பிஜே ஐசின்னு சொல்லுவாங்க, பிஜே டைப்னுவாங்க. இது இப்போ நியூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வோல்டேஜெலாம் செக் பண்ணோம். எல்லா வோல்டேஜும் இப்போ ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்துட்டு எல்லா வோல்டேஜும் ஆப்சென்ட்டாக இருந்தது. இப்போ நியூ ஐசி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா சப்ளையும் வந்துடுச்சு. இப்போ டிவியை பவர் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணோடனே பேனாசோனிக் லோகோ வந்துடுச்சு. ஆண்ட்ராய்ட் பூட் ஆகுது. இப்போ ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஃபஸ்ட் என்னென்னா, டிவி பவர் ஆன் பண்ணால் ஸ்க்ரீனில் வந்து பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். பேக் லைட் மட்டும் க்ளோ ஆகும், லைட் எரியுது தெரியும். அது லைட்டாக டச் பண்ணால் தெரியும், மற்றபடி தெரியாது, பிளாங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு செக் பண்ணும்போது டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கிற வோல்டேஜ் செக் பண்ணோம். வோல்டேஜ் ஆப்சென்ட்டாக இருந்தது. அதுக்கு செக் பண்ணும்போது ஐசி ப்ராப்ளம் தெரிஞ்சுது. ஐசி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐசி ரீப்ளேஸ் பண்ணி அதே டிஸ்பிளே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.